ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கு உண்டான சமையல் என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஆல், இன்னைக்கு உண்டான சமையல் என்னன்னு பார்க்கலாம். என் பொண்ணு நேத்திக்கு சர்ப்ரைஸாக வந்து காலையில் எனக்கு அப்படியே பயங்கர ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் ஷாக்கிங் கொடுத்துட்டா. ஸோ அதனால 2 நாளாக ஒரே பேசி 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 எக்ஸாஷனாக இருக்கு. ஸோ அவள் இன்னைக்கு மோர் குழம்பு வேணும்னு கேட்டிருக்கா. ஈரைக்காயில் வந்து அதை பீர்க்கங்காய் இந்த ஐட்டத்தை வச்சு அவளுக்கு வந்து பஜ்ஜி வேணும் அப்படின்னு கேட்டா. இதெல்லாம் தான் இன்னைக்கு என்னோட மெனுல இருக்க போறது. ஸோ எல்லாருமே ஷார்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க, சில பேர் எனக்கு ரெஸ்பாண்ட் கூட பண்ணியிருக்கீங்க. என்னோட அவளோட ஃப்ரெண்டு வந்து பின்னாடியிலேருந்து என்னோட ரியாக்ஷன் சர்ப்ரைஸ் ரியாக்ஷன் தான் ஃப்ரெண்டு எடுத்திருந்தா. நான் என்னோட ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன். இட் வாஸ் ரியலி ரியலி ஹாப்பி. அப்படி ஒரு ஹாப்பினஸ் எனக்கு இருந்தது. ஸோ நம்ம இப்போ குக்கிங்குள்ள போகலாம். சில நேரங்கள்ல சில ஹாப்பினஸ் எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது நம்மளால. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ். பூஷ்ணி பத்தை எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் அடுப்புல வச்சுடலாம். நிறைய பேர் வந்து சாதம் வந்து ஓபன் பண்ணி காட்ட சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுவும் காமிக்கிறேன் இன்னைக்கு நானு. இந்த சாதத்தோட டெக்னிக்ல வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி லெவல் வேணும். உரப்பா வேணும், ட்ரையா வேணும், இல்லைன்னா குழஞ்சு வேணும். ஸோ உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல நீங்க வந்து நீங்களா தான் அந்த வெடிக்கிற சாதத்தை திறந்து பார்த்துட்டு செட் பண்ணிட்டு நீங்க ஒரு 25 மினிட்ஸ் 35 மினிட்ஸ் நீங்க எடுத்து வச்சுட்டாக்கா சரியா இருக்கும். அதுக்கப்புறம் வடிகட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு தகுந்தாப்புல அது வரும். கரெக்டா இருக்கு. உதிரா வேணும்னாலும் சாதம் கலக்கிறதுக்கு தகுந்தாப்புலயே இருக்கு. கொஞ்சம் குழஞ்சு வேணும், வயசானவா இருக்கா அப்படின்னா கூட அதுக்கு தகுந்த வருது. பட் டைம் பார்த்துட்டு நீங்களா அதை வடிச்சு எடுத்துக்க வேண்டியதான். இது ஒன்றும் இல்லை, பெரிய கம்பசூத்திரம் வேணும்னால லாக் போட்டுட்டு வடிச்சிட்டோம்னா கஞ்சி வடிஞ்சுடுறது ஈஸியா. ஸோ உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்க எல்லாருமே லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நம்ம இப்போ குக்கிங்குள்ள போகலாம். ஸோ மோர் குழம்புக்கு தேவையான ஐட்டங்கள்னு பார்த்தாக்கா 1 டீஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, இதை ஜலத்தில் நனைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய் எடுத்துட்டுருக்கேன், தேங்காய் எடுத்துட்டுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா எடுத்துட்டுருக்கேன். ஜீரா வாசனை தூக்கலாக இருந்தால் தான் மோர் குழம்பு நல்லா இருக்கும். இதில் நம்ம உப்பு போட்டுடலாம். ஸோ தட் காயில் உப்பு இறங்கும். ஒரு 1.25 டீஸ்பூன் போட்டால் போகிறோம். அதோட மஞ்சள் பொடியும் கொஞ்சம் போட்டுடலாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு கொதிக்க விட்டாச்சு. அரைச்ச விழுதை ஆட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக அந்த துவரம்பருப்பு வாசனை குழம்பு வந்து கெட்டியாக இருக்கணுன்றதுக்கோசரம் தாளிக்கிறதுல கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போடுறச்சு கொஞ்சம் போட்டுக்கலாம். நேற்றுக்கு யாரோ கேட்டா உங்கள் வீட்டில் பெருங்காய டப்பா இல்லையா, காலியாகிடுதா அப்படின்ட்டுன்னு. என் பொண்ணு அப்போ தான் இது வந்து டோர் தட்டி அந்த டோருக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்றுருந்துருக்கா. இதெல்லாம் எக்ஸைட்மெண்ட்டில் அந்த குக்கிங் கொஞ்சம் சில வீடியோஸ் வந்து இந்த பெருங்காயம் போடுறது இதெல்லாம் கொஞ்சம் எடுக்காமல் விட்டுட்டேன். பிகாஸ் அவளோட பேசிட்டு அப்படியே நடுவில் வந்து வீடியோ எடுத்தேன்னா. ஸோ எவ்வளோ உன்னிப்பாக எல்லோரும் கவனிக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நான் இது கொஞ்சம் கொதி வரைச்ச தயிர் போட்டு ஆஃப் பண்ணிட்டா நமக்கு மோர் குழம்பு ரெடி ஆகிடும். கடைசியாக தாளித்து கொட்ட வேண்டியதான். ஸோ இது நல்லா கொதி வந்துடுத்து. நம்ம இப்போ இதோட தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, மோர் குழம்பு நல்லா வாசனையாக இருக்குது. இதுக்கு நான் தாளித்து கொட்டிடுறேன். தேங்காய் எண்ணெய் போட்டு தான் நம்ம தாளிக்கணும். கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம். நான் இப்போ பீர்க்கங்காய் எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு பஜ்ஜிக்கு வந்து ஆஸ் யூஷுவல் கடல மாவு, 1 டீஸ்பூன் காரப்பொடி போட்டுருக்கேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு, சோடா உப்புக்கு பதிலாக 1 டீஸ்பூன்
அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன் நான். ஸோ மாவை கலந்துன்ட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஷார்ப்பாக இருக்குள்ள அதை மட்டும்தான் கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். மற்றபடி ரொம்ப எலசாக இருக்குது காய். நான் இதை வந்து இப்போ ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு பஜ்ஜி போட்டு காமிக்கிறேன். ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னாக்கா இதில் சீடு இருக்காது. எலசாக இருக்கிற ஈரைக்காயில் வந்து நீங்கள் இந்த ஐட்டம் பண்ணலாம். கொஞ்சம் பெருசாக எடுத்துனா சாம்பாருக்கு போடலாம், தொகையல் அரைக்கலாம். ஸோ மெனி ஐட்டம்ஸ் ஈரைக்காயில் பண்ணலாம், சைட் டிஷ்ஷஸ்லாம் பண்ணலாம். ஸோ இங்கே ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஈரைக்காய். எல்லாத்துலேயும் ஈரைக்காய் போடுவாங்க அவங்க. நான் இப்போ வந்து அந்த பீர்க்கங்காய் இருக்குது இல்லையா, அதை போட்டு பஜ்ஜி போட்டு எடுத்துக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு மாவுக்குள்ளே டிப் பண்ணி, எல்லாருக்கும் பஜ்ஜி போட தெரியும் தானே, அதனால நான் பெருசாக காட்டணுன்றதில்ல. பெங்களூரில் வந்து பொதுவாக நீங்கள் ஹோட்டல்ஸ் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பஜ்ஜி இது ஈரைக்காய் பீர்க்கங்காய் போட்டு தான் நிறையா ஹோட்டலில் உங்களுக்கு சாம்பார். மேபி இது காஸ்ட் எஃபெக்டிவா இல்லை என்னன்னு தெரியல, பட் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப நல்லது. நான் சொன்னேன் இல்லையா, இந்த கிட்னி இஷ்யூஸ் இருக்கிறவங்க, யூரிக் ஆசிட் இஷ்யூஸ் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் இதை நீங்கள் வந்து ரெகுலர் பேசிஸில் எடுத்துக்கலாம். எப்படி வந்து பாட்டில் கார்டு எடுத்துக்கலாம்னு சொன்னேனோ அதே மாதிரி ஈரைக்காயும் தட் இஸ் பீர்க்கங்காயுமே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இதை வந்து தொகையலாக கூட அரைச்சி போட்டுக்கலாம். நான் அரைச்சி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் உங்களுக்கு வந்து தொகையல் கூட அரைச்சி காட்டுறேன். ஸோ இதை ஃபுல் ஈடு எடுத்துட்டு உங்களுக்கு அந்த பஜ்ஜியை காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எலசாக இருந்தால் சைஸ் சின்னதாக இருக்கும். எலசாக இருக்கிறதுல தான் இதோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே இதை கூட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ திங்க் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும் இந்த பஜ்ஜி போடுறது. இந்த காயில் நம்ம பொதுவாக வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வெங்காயம் இதிலலாம் போடுவோம் இல்லையா, இந்த காயில் போட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஸோ இதெல்லாமே போட்டு முடிச்சுட்டு கடைசியாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பஜ்ஜி ரெடியாக எடுத்து, ஈரைக்காய் பஜ்ஜி தட் இஸ் பீர்க்கங்காய் பஜ்ஜி ரெடியாக எடுத்து, ஃபோன் கால் ஒன்று வந்துடுத்து, அர்ஜென்ட்டாக வெளியில் போகணும். ஸோ அதனால் நான் அந்த எண்ணெயிலேயே கொஞ்சோண்டு சிப்ஸை பொரிச்சிட்டேன். அதே போல் மோர் குழம்பு பூஷணி பத்தை போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். தயிர், சாதம். சில பேர் சாதம் கேட்டீங்க. சாதம் பாருங்க எவ்வளோ நல்ல உதிரா வந்திருக்கு. உங்களுக்கு குழஞ்சு வேணும்னா கொஞ்சம் டைம் விட்டு நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கு உண்டான லஞ்ச் மெனு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுத்து. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுனாக்கா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.